இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் நாம் ஒரு முக்கியமான உண்மையை காண்கிறோம். இயேசுவை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர் செய்த நன்மைகளையும் அன்பையும் பார்த்தும் அவரை ஏற்காமல் கல்லெறிய தயாரானார்கள். இயேசு அவர்களிடம் சொல்கிறார், நான் செய்த நற்செயல்களுக்காக நீங்கள் என்னை கல்லெறிகிறீர்களா? இந்த கேள்வி இன்று நம்மிடமும் கேட்கப்படுகிறது. இயேசு எப்போதும் நன்மையை செய்தார், அன்பு, இரக்கம், மன்னிப்பு. ஆனால் உலகம் அதை எப்போதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுபோல நாம் நல்லதை செய்யும்போது கூட சில சமயம் புரிந்து கொள்ளப்பட மாட்டோம். தவக்காலம் நமக்கு ஒரு சோதனை நேரம். நாம் உண்மையாக இயேசுவை பின்பற்றுகிறோமா? ஏனெனில் இயேசுவை பின்பற்றுவது எளிதல்ல. அது தியாகத்தையும் மாற்றத்தையும் கேட்கிறது. இந்த நற்செய்தியில் இயேசு இன்னொரு உண்மையை சொல்கிறார். பிதா என்னுள் இருக்கிறார், நானும் பிதாவில் இருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, தவக்காலத்தின் நோக்கம் இதுதான். நாம் கடவுளுடன் ஒன்றுபட வேண்டும். அது எப்படி சாத்தியம்? நாம் நம் வாழ்க்கையை பார்க்க வேண்டும். நான் கடவுளுக்கான நேரம் கொடுக்கிறேனா? என் இதயத்தில் பகை, பொறாமை இருக்கிறதா? நான் பிறரை உண்மையாக நேசிக்கிறேனா? நாம் வெளியில் நல்லவர்களாக தோன்றலாம், ஆனால் கடவுள் நம் உள்ளத்தை பார்க்கிறார். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், மக்கள் இயேசுவை பிடிக்க முயன்றபோது அவர் அவர்களிடமிருந்து விலகி செல்கிறார். இதன் அர்த்தம் என்ன? நாம் நம் இதயத்தை கடினப்படுத்தினால் இயேசு நம்மிடமிருந்து தூரமாகி விடலாம். அவர் நம்மை விட்டு போக விரும்பவில்லை. ஆனால் நாம் அவரை ஏற்க மறுத்தால் அவர் வலுக்கட்டாயமாக நம்மிடத்தில் தங்க மாட்டார். ஆனால் நம்பிக்கை இங்கே இருக்கிறது. இயேசு வேறு இடத்திற்கு சென்று அங்கே பலர் அவரை நம்புகிறார்கள். இதன் மூலம் நாம் அறிகிறோம், கடவுளின் கிருபை எப்போதும் செயல்படி கொண்டே இருக்கிறது. ஆகையால் இந்த தவக்காலத்தில் நம் இதயத்தை திறப்போம், கடவுளின் குரலை கேட்போம், நம் வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வருவோம். அன்பார்ந்தவர்களே, இயேசு நம்முள் வாழ வேண்டுமென்றால் நாம் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். இந்த தவக்காலம் கடவுளுடன் ஒன்றுபடும் நேரமாக இருக்கட்டும். ஆமென்.